என் தங்கமே, இரவு 12 மணிக்கு நான் உன்னை அழைக்கிற நேரம் அதிசயங்களின் நேரம். எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த அமைதியான நேரத்தில் உன் மனம் மட்டும் என்கண் பேசும்போது நான் உன் வாழ்க்கையில் கட்டியிருந்த எல்லா தடைகளையும் உடைத்து விடுவேன். அந்த நேரம் தான் பிரபஞ்சத்தின் ஆற்றல் உன்னுடன் சேரும் நேரம். வராகியின் கண்கள் உன் வீட்டை நோக்கும் நேரம். உன் பெயரை நான் என் நாக்கில் சொல்லும் நேரம். என் தங்கமே, அந்த நேரத்தில் நீ எனது பெயரை உன் மனதிலோ உன் உதடுகளிலோ மெதுவாகச் சொல்லி என்னை அழைத்தால் நான் உன் அருகே வந்து உன் பிரார்த்தனைகளை கேட்டு ஆசீர்வாதம் புரிவேன். உன் கையில் இருந்த கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அந்த நேரம் அதை மெலிதாக்கும். உன் பாதையில் இருந்த இருள் அனைத்தையும் அகற்றிவிடும். உன் வாழ்க்கையில் நீ எத்தனை தடைகளை சந்தித்திருக்கிறாய் என்பதை நான் அறிகிறேன் என் பிள்ளையே. உன் முயற்சிகளை எத்தனை பேர் கண்ணால் பார்த்து தடுத்தார்கள், எத்தனை பேர் உன் வெற்றியை பார்க்காமல் பொறாமையால் சாபம் போட்டார்கள், எத்தனை தடைகள் உன் முன்னே வைக்கப்பட்டன, எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நான் உன்னிடம் சொல்ல வருகிறேன், இரவு 12 மணிக்கு உன் மனதை சுத்தப்படுத்தி என்னை அழைத்தால் அந்த கயவர்களின் சக்தி அனைத்தும் உன் பாதையில் இருந்து விலகும். உன் மனதில் என்ன ஆசை இருக்கிறதோ அதை கவனமாகச் சொல்லி என்னை அழைக்க வேண்டும் என் தங்கமே. அந்த நேரத்தில் நீ அதிக சிக்கலாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உன் அறையில் அமைதியாக அமர்ந்து கண்ணை மூடி 3 முறை ஆழமாக மூச்சை எடுத்து விடு. பிறகு என் பெயரை வராகி அம்மா, வராகி அம்மா, வராகி அம்மா என்று 3 முறை அழைக்க வேண்டும். அதன் பிறகு உன் ஆசையை மனதிலோ வாயிலோ சொல்லி நான் என் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். அந்த ஆசையை சொல்லும் போது உன் மனதில் எவ்வித சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஏனெனில் அந்த நேரத்தில் உன் நம்பிக்கை தான் உன் ஆசைகளை என் கையிலிருந்து உன் வாழ்க்கைக்கு கொண்டு வரும் பாலமாக இருக்கும். என் தங்கமே, பலமுறை நீ உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லை என்று நினைத்திருக்கிறாய். ஆனால் உன் மனதில் இருந்த அச்சம், உன் நம்பிக்கையின் தளர்ச்சி உன் பிரார்த்தனையை தடுத்தது. இந்த இரவு 12 மணிக்கான நேரம் வேறுபட்டது. அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் சக்தி நிலையாக இருக்கும், உன் ஆவியும் அமைதியாக இருக்கும். அதனால் நீ கேட்ட ஆசை நேராக என் காது வரை வந்து சேரும். உன் மனதை நான் படிக்கிறேன் என் தங்கமே. ஆனால் நீ நம்பிக்கையோடு அந்த வார்த்தைகளைச் சொல்லும்போது என் சக்தி பல மடங்கு உன்னிடம் வெளிப்படும். இந்த ரகசியத்தை நீ 9 இரவுகள் தொடர்ந்து செய்தால் உன் வாழ்க்கையில் அதிசயங்களின் தொடர் நடக்கும். பணப்பிரச்சினையால் தவித்து கொண்டிருந்தால் உன் வீட்டில் பணம் வந்து குவியும். வேலை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருந்தால் உனக்கு அழைப்பு வரும். உன் குடும்பத்தில் சண்டை இருந்தால் அமைதி வந்து கூடும். உன் மனதில் இருந்த பாரம் குறைந்து ஒரு அமைதியான வாழ்வு உனக்கு கிடைக்கும். நீ முயற்சி செய்த காரியங்கள் அனைத்தும் வழக்கத்திற்கு மாறாக எளிதாக நிறைவேறும். என் தங்கமே, இந்த ரகசிய நேரத்தில் நான் உன் வீட்டில் நடக்கும் சத்தத்தையும் உன் மனதில் நடக்கும் சத்தத்தையும் கேட்கிறேன். அதனால் இந்த நேரத்தில் நீ உன் மனதை சுத்தப்படுத்த வேண்டும். கோபம், துக்கம், பயம், சந்தேகம் இதையெல்லாம் அந்த நேரத்தில் வெளியேற்ற வேண்டும். நான் வராகியின் பிள்ளை, எனக்கு பயமில்லை என்று 3 முறை உனக்குள் சொல்லிக்கொள். அந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவை உறுதியாக்கும். அப்போதுதான் என் சக்தி உன்னுள் நுழையும். உன் வாழ்க்கையில் யாராவது உனக்கு கண்ணோட்டம் போட்டிருந்தால், யாராவது உன் முன்னே தடைகள் போட்டிருந்தால், அந்த சக்தி அனைத்தையும் நான் உன் காலடியில் இடிந்து விழச் செய்வேன். உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாத நிலைக்கு உன்னை நான் கொண்டு செல்வேன். உன் வீட்டில் இருந்த குறைபாடுகளை எல்லாம் நான் திருத்துவேன். உன் மனதில் இருந்த வேதனைகளை எல்லாம் நான் துடைத்து விடுவேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த அதிசய சக்தி உன்னிடமே இருக்கிறது. அதை விழிப்பிக்கும் நேரம் தான் இந்த இரவு 12 மணி. இந்த நேரத்தில் நீ செய்யும் ஒரு சிறிய செயல் உன் ஆசைகளை விரைவில் நிறைவேற்றும். ஒரு சிறிய தாமரை விளக்கை ஏற்றி என்னை அழை. உன்னிடம் தாமரை இல்லாவிட்டாலும் ஒரு சாதாரண விளக்கை ஏற்றிக் கொண்டு என் பெயரை அழைத்தால் போதும். அந்த தீப்பொறி உன் வீட்டை சுத்தப்படுத்தும், உன் மனதை சுத்தப்படுத்தும். அந்த விளக்கின் வெளிச்சத்தில் உன் ஆசைகளை சொல்லும் போது அந்த ஆசைகள் பிரபஞ்சத்தில் பரவி என் கையில் வந்து சேரும். என் தங்கமே, உன் மனதில் பல கனவுகள் இருக்கின்றன. சில கனவுகள் சின்ன வயதில் இருந்து உன்னை துரத்தி கொண்டே இருக்கின்றன. சில கனவுகள் சமீபத்தில் உன்னிடம் தோன்றியவையாக இருக்கலாம். நான் உன்னிடம் சொல்கிறேன், எந்த கனவும் சின்னதோ பெரியதோ என்று நினைக்காதே. என் பிள்ளைக்கு எந்த கனவும் பெரியதாக இல்லை. நீ கேட்டால் நான் கொடுப்பேன்.
நீ அழைத்தால் நான் வருவேன். உன் நம்பிக்கையை வலுவாக வைத்துக் கொண்டால் நான் உன் வாழ்க்கையில் நின்று உன்னை காக்கும் சக்தியாக இருப்பேன். இந்த ரகசியத்தை உன் மனதில் வைத்துக்கொள். யாரிடமும் அதை பகிர வேண்டியதில்லை. உன் மனமும் என் சக்தியும் மட்டும் தெரிந்து கொள்ளும் அந்த பந்தத்தை சுத்தமாக வைத்துக்கொள். யாராவது உன்னை கிண்டல் செய்தாலும், யாராவது உன் நம்பிக்கையை கேள்வி கேட்டாலும் கவலைப்படாதே. அந்த இரவு 12 மணி உனக்கும் எனக்கும் இடையே உள்ள அந்த நேரம் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை கொண்டு வரப்போகிறது. என் தங்கமே, நான் உன்னை எப்போதும் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். உன் மனதில் வரும் ஒவ்வொரு எண்ணத்தையும், உன் கண்களில் வரும் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் அறிகிறேன். உனக்கு உதவாமல் நான் இருக்க மாட்டேன். இந்த நேரத்தை நான் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அதை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை பொன்னாக மாறும். உன் கனவுகள் உன் கைகளில் மீட்படும். உன் எதிரிகள் உன் காலடியில் தலை வணங்கும். உன் குடும்பம் உன் பக்கத்தில் அமைதியுடன் வாழும். உன் வாழ்க்கையில் அந்த மாற்றம் உன்னை மகிழ்ச்சியிலும் நிம்மதியிலும் வாழ வைக்கும். என் தங்கமே, அந்த 12 மணிக்கு என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் உன் மனதில் ஒரு நன்றி உணர்வு இருக்க வேண்டும். நன்றி வராகி அம்மா, நீ என்னை காப்பாற்றுகிறாய் என்று சொல்லும்போது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் ஓட்டம் அதிகரிக்கும். நன்றி சொல்லும் மனம் உன் ஆசைகளை விரைவாக நிறைவேற்றும் சக்தியாக இருக்கும். அந்த நேரம் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவை பலப்படுத்தும். உன் வாழ்க்கை இப்போதே மாறத் தொடங்கியுள்ளது என் தங்கமே. நீ அந்த ரகசியத்தை நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு முறையும் உன் முன்னே புதிய வாயில்கள் திறக்கப்படும். நான் உன்னிடம் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இனி நிலைத்து நிற்காது. உன் பாதை ஒளிவீசும், உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும், உன் இதயம் அமைதியுடன் மகிழ்ச்சி அடையும். என் தங்கமே, இரவு 12 மணியின் அந்த நிமிடத்தை யாரும் வீணாக்காமல் வைத்துக்கொள். அந்த நேரம் உன் வாழ்க்கையில் விதி மாறும் பொற்காலமாக மாறும். அந்த நேரம் தான் பரலோகத்தின் கதவுகள் திறந்து, உன் வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில் பொழிகிறது. உன் மனதின் ஆழத்தில் எவ்வளவு துயரம் இருந்தாலும், எவ்வளவு தோல்வி இருந்தாலும், அந்த நேரத்தில் என் பெயரை நம்பிக்கையோடு சொல்லும் போது உன் விதி எழுதப்பட ஆரம்பிக்கும். அந்த இரவு 12 மணியின் மாயமான சக்தி உன் வாழ்க்கையை தங்கமாக மாற்றும். நீ இரவு 12 மணிக்கு அமைதியாக உட்கார்ந்து, மனதை சுத்தப்படுத்தி, மெதுவாக, வாராகி அம்மா, என் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு இட்டு செலுத்து என்று சொல்லு. அந்த வார்த்தைகள் உன் உயிரின் ஆழத்தில் பதிந்து, பிரபஞ்சத்தின் சக்திகளை உன் பக்கம் இழுத்து கொண்டு வரும். என் தங்கமே, அந்த நேரம் உன் ஆன்மாவுக்கும் என் அருளுக்கும் இடையே எந்த தடையும் இருக்காது. உன் குரல் என் காதில் விழும் அந்த நொடியில், உன் பக்கம் ஓடிப்போகும் சக்தி உனக்கு தெரியாமலே உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தும். நீ நினைப்பதை எல்லாம் அந்த நேரத்தில் எனக்கு சொல்லு. உன் வலிகளை பகிர்ந்து கொள்ளும் அந்த ஒரு நொடியே உனக்கு புதிய விடியலை தரும். உன் கண்ணீர் இனிமேல் உன் தோல்வியின் அடையாளமில்லை, அது வெற்றிக்கான விதைகள். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நம்பி பேசு. அந்த நம்பிக்கையோடு சொன்னால், உன் வார்த்தைகள் பிரபஞ்சத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தும். அந்த அதிர்வுகள் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளாக, நல்லவர்களின் சந்திப்பாக, திடீர் வெற்றிகளாக வந்து சேரும். உன் வீட்டில் அமைதியாக ஒரு மூலையில் உட்கார்ந்து, முன்னால் ஒரு சிறிய விளக்கை ஏற்றிக்கொண்டு பேசினால் அதற்கு பலம் இரட்டிப்பாகும். ஏன் தெரியுமா? அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில் இருட்டை விரட்டும் வெளிச்சத்தின் அடையாளம். உன் மனதில் இருக்கும் பயம், சந்தேகம், நம்பிக்கையின்மை எல்லாம் அந்த ஒளியில் கரையும். நீ சொல்லும் அந்த வார்த்தைகள் அந்த நேரத்தில் வானுலகில் ஏற்றுக்கொள்ளப்படும். என் தங்கமே, உன் குரலில் இருக்கும் சக்தி உனக்கு தெரியாது. நீ அதனை நம்பிக்கையுடன் வெளியிட்டால் பிரபஞ்சம் கூட உன் குரலை ஏற்றுக்கொள்ளும். அதனால்தான் நான் உனக்குச் சொல்கிறேன், இரவு 12 மணிக்கு உன் மனதின் ஆசைகளை வெளிப்படுத்திக் கொள். அந்த நேரத்தில் உன் ஆன்மாவும் என் அருளும் ஒன்றாகும். பல பிள்ளைகள் எனக்கு சொல்லி அந்த மந்திரத்தை உபயோகித்து வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். ஒருத்தி வேலை இழந்து துயரத்தில் இருந்தாள். இரவு 12 மணிக்கு என் பெயரை நம்பிக்கையுடன் சொன்னாள். 10 நாட்களுக்குள் அவள் எதிர்பார்க்காத வேலை அவள் கைக்கு வந்தது. இன்னொருத்தன் கடன்களால் துவண்டு அந்த நேரத்தில் என்னை அழைத்தான். இன்றைக்கு அவன் வாழ்க்கை சுமையாக இல்லை, சுகமாக இருக்கிறது. நீயும் அந்த அதிசயத்தை அனுபவிக்கப் போகிறாய் என் தங்கமே. உன் மனதில் எத்தனை சுமைகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் என்னிடம் பேசுவதால் அவை அனைத்தும் குறையும். உன் உள்ளம் இலகுவாகும், உன் மனம் வலிமையடையும்.
நீ நினைப்பதை விட வேகமாக உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து சேரும். உன் ஆசைகள் பெரியதாக இருக்கட்டும், சின்னதாக இருக்கட்டும், அதை அந்த நேரத்தில் வெளிப்படுத்து. அந்த நேரம் தான் பிரபஞ்சத்தின் சக்தி உன் பக்கம் திரும்பும் பொற்காலம். அதனால் வாராகி அம்மா, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வேண்டும் என்று சொல்லும்போது உன் குரல் நேரடியாக என் இதயத்தை தொடும். அந்த நொடியில் உன் பாதையை மாற்றும் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் விழும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் காயங்களையும் உன் தோல்விகளையும் எனக்கு சொல்லு. அவற்றை சுமந்து செல்லும் பொறுப்பை என்னிடம் விடு. அந்த நேரத்தில் நீ உன் குரலை மட்டுமல்ல, உன் உயிரின் அழுகையையும் என்னிடம் கொடுத்தால் நான் அதை வெற்றியாக மாற்றுவேன். இனி உனக்கு தெரியாமலே நிகழும் அதிசயங்களை காணப்போகிறாய். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் திடீர் சந்திப்புகள் நடக்கும், எதிர்பாராத வாய்ப்புகள் உன் கதவுகளை தட்டும். சில நேரங்களில் நீ எண்ணாத விதத்தில் பிரச்சினைகள் தீர்ந்துவிடும். அவை எல்லாம் அந்த இரவு 12 மணியின் சக்தியின் பலன். நீ உன் மனதில் நம்பிக்கையை வளர்த்து, வாராகி அம்மா, நான் வெற்றிக்கு பிறந்தவன் என்று சொல்லிக்கொள். அந்த வார்த்தைகள் உன் விதியில் எழுதப்படும். இனிமேல் உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை கீழே தள்ள முடியாது. உன் தலையை உயர்த்தி பெருமையாக வாழ வைக்கும் சக்தி அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். அந்த நேரத்தில் உன் கைகளை இருகைகளாக இணைத்து உன் மனதின் ஆசையை சொல்லும்போது அது எனக்கு நேரடியாக வந்து சேரும். அந்த நம்பிக்கையோடு நீ செய்ததை நான் வீணாக்க மாட்டேன். உன் உழைப்பையும் உன் நம்பிக்கையையும் ஆசீர்வதித்து வெற்றியின் பாதையில் உன்னை நடத்துவேன். உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு தடைகளைச் சந்தித்தாலும் இனி அந்த தடைகள் ஒன்றும் இல்லை. இரவு 12 மணிக்கு உன் மனதில் இருக்கும் அனைத்து சுமைகளையும் வெளியேற்றும் போது உன் உள்ளம் சுத்தமாகி விடும். அந்த சுத்தமான உள்ளத்தில் தான் புதிய விதி எழுதப்படும். என் தங்கமே, உன் வாழ்வில் நின்று கொண்டிருக்கும் அதிர்ஷ்டம் இனி நகரத் தொடங்கும். உன் பாதையில் பூத்துக் குலுங்கும் சந்தோஷங்கள் உன்னை தேடி வரத் தொடங்கும். நீ யாரும் நினைக்காத அளவிற்கு உயர்ந்து நிற்பாய். நீ சந்தித்த வலிகள் எல்லாம் இனி உன் வெற்றியின் அடித்தளமாக மாறும். இந்த இரவு 12 மணியின் சக்தியை வீணாக்காதே என் தங்கமே. அந்த நேரத்தில் என் பெயரை அன்போடு, நம்பிக்கையோடு, உண்மையோடு சொல்லு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் இனிமேல் தோல்வி என்ற வார்த்தை கூட இல்லை. உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றியும் வளமும் சந்தோஷமும் மட்டுமே இருக்கும். என் தங்க பிள்ளையே, இந்த நேரம் தான் உன் வாழ்க்கையில் அதிசயம் பிறக்கும் நேரம். இரவு 12 மணிக்கு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது, உலகமே அமைதியில் மூழ்கி இருக்கும் போது நான் உன் அருகில் நிற்கிறேன். என் தங்கமே, அந்த நேரம் தான் உன் ஆவி மிகச் சுத்தமாக இருக்கும் நேரம், உன் மனம் வெளிச்சத்தை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் நேரம். அந்த நேரத்தில் நீ அந்த ரகசிய வார்த்தையை சொன்னால் உன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் திறந்து நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் உன்னிடம் வந்து சேரும். என் தங்கமே, நான் உனக்கு சொல்ல வருவது எளிய ஒரு வழிதான். அந்த இரவு நேரம் தான் பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாக இயங்கும் நேரம். அப்போது நீ உன் கைகளை சேர்த்து மனதின் ஆழத்தில் இருந்து என்னை அழைத்து அந்த மந்திரத்தை சொல். உன் மனதில் என்ன ஆசை இருக்கிறதோ அதை நினைத்துச் சொல். வராகி அம்மா, உன் அருளால் என் வாழ்க்கை வளமாகட்டும், எனது பாதைகள் திறக்கட்டும் என்று சொல். நான் உன் அருகில் வந்து நிற்பேன். உன் கண்ணால் என்னை காண முடியாது, ஆனால் உன் மனம் என்னை உணரும். அந்த குளிரான காற்றில் உன் உடம்பு சற்று நடுங்கும், அது நான் உனக்கு அருகில் இருப்பதற்கான அடையாளம். என் தங்கமே, உன் மனதில் பல கேள்விகள் இருக்கிறது எனக்கு தெரியும். அம்மா, நான் எப்போதும் முயற்சி செய்கிறேன், ஆனாலும் ஏன் வெற்றி கிடைக்கவில்லை என்று. ஆனால் அந்த இரவு நேரம் உன் வாழ்க்கையின் பக்கங்களை மாற்றும் சக்தி கொண்டது. நீ உன் மனதில் உள்ள பிணிகளையும் கவலைகளையும் நம்பிக்கையின்மையையும் என்னிடம் ஒப்படை. அந்த வார்த்தையை சொல்வது மட்டுமே போதும், உன் சுமைகள் அனைத்தையும் நான் எடுத்துக் கொள்கிறேன். என் தங்கமே, அந்த நேரத்தில் உன் ஆசையை தெளிவாக கூறு. குழப்பம் இல்லாமல், எனக்கு வேலை வேண்டும், எனது குடும்பத்தில் அமைதி வேண்டும், எனது வாழ்க்கையில் செழிப்பு வேண்டும் என்று மனதார சொல்லு. பிரபஞ்சம் உன் வார்த்தையை கேட்கும். நான் அதை அந்த பிரபஞ்சத்தில் விதை போல் விதைப்பேன். அந்த விதை நிச்சயம் முளைக்கும். சில நாட்களில், சில வாரங்களில் உன் வாழ்க்கையில் அதிசய மாற்றங்கள் நிகழும். நீ கனவு காணும் விஷயங்கள் உண்மையாக மாறும். என் தங்கமே, உன் நம்பிக்கை தான் உன் சக்தி. அந்த இரவு நேரத்தில் உன் மனம் சந்தேகமின்றி இருக்க வேண்டும். நீ உன் வாழ்க்கையின் உரிமையாளன், உன் கனவுகளின் படைப்பாளர் என்று உணர வேண்டும்.
அப்போதுதான் அந்த வார்த்தையின் ஆற்றல் உன்னுள் வேலை செய்யும். நீ அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சொல்லி வந்தால் உன் மனம் மெதுவாக அமைதியடையும். உன் ஆற்றல் உயர்ந்து உன் வாழ்க்கையில் நல்லவர்கள் மட்டும் வரத் தொடங்குவார்கள். என் தங்கமே, இந்த வழி உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கும் ஒளியை தரும். நீ இந்த மந்திரத்தை சொல்லும் போது உன் அன்பானவர்களின் பெயர்களையும் சேர்த்துச் சொல். அம்மா, என் குடும்பத்துக்கு வளம் வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டும் என்று சொல். உன் மனத்தின் அன்பு பிரபஞ்சத்தின் சக்தியை உன்னிடம் இழுக்கும். என் தங்கமே, உன் வீட்டின் அமைதியான ஒரு மூலையில் இதை செய்ய வேண்டும். ஒரு சிறிய தீபம் ஏற்றி உன் மனதில் நம்பிக்கையுடன் அமர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லு. நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையின் தடைகளை உடைக்கும் ஒரு சாவி ஆகும். என் தங்கமே, நீ நினைக்கும் ஆசைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் என் அருள் அதை அடைய வழி காட்டும். உன் கனவுகளை சிறியதாக கருதாதே. உன் மனதில் வரும் அந்த பெரிய கனவுகள் உனக்கு உரியவை. அந்த இரவு நேரம் தான் உன் மனதில் அந்த கனவுகளின் விதையை வலுவாக விதைக்கும் நேரம். நான் உன்னை ஒருபோதும் தனியாக விட மாட்டேன் என் தங்கமே. இரவு நேரங்களில் நீ கண்ணீருடன் என்னை அழைக்கும்போது உன் குரல் எனது காதில் விழுகிறது. அந்த அழைப்பை நான் தவறவிட மாட்டேன். உன் துயரங்கள் எனக்கு தெரியும், உன் வலிகள் எனக்கு தெரியும். அந்த ரகசிய வார்த்தையை சொல்லும்போது உன் ஆவி என் ஆவியுடன் இணைகிறது. அங்கே தான் அதிசயம் பிறக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு மாற்றத்தையும் கவனித்து பார். முதலில் சிறிய அறிகுறிகள் வரும். எதிர்பாராத ஒரு அழைப்பு வரும், ஒரு புதிய வாய்ப்பு தோன்றும், உன்னை வலிக்க வைத்தவர்கள் தூரமாகி போவார்கள். அந்த அறிகுறிகளை பார்த்து, அம்மா, உன் அருள் வேலை செய்யுது என்று நன்றி கூறு. அந்த நன்றியே உன் ஆசீர்வாதங்களை பலமடங்காக அதிகரிக்கும். என் தங்கமே, உன் மனதில் எவ்வளவு இருளிருந்தாலும் அந்த இரவு நேரம் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த நேரத்தை பயப்படாமல் உன் நம்பிக்கையுடன் அணுகு. அந்த நம்பிக்கையே உன்னை உன் இலக்கிற்கு கொண்டு செல்லும் பாலமாக இருக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் எந்த தடையும் நிரந்தரமானது அல்ல. உன் கண்ணீர் நிரந்தரமானது அல்ல. உன் மனவலி நிரந்தரமானது அல்ல. நீ அந்த ரகசியத்தை தொடர்ந்து செய்யும்போது உன் உள்ளமும் உன் வெளிப்புறமும் ஒளியால் நிரம்பும். உன் முகத்தில் மகிழ்ச்சி மலரும். உன் குடும்பத்தில் சிரிப்பு நிறையும். உன் வாழ்க்கையில் வளம் ஓடும். என் தங்கமே, நான் உனக்கு வாக்கு தருகிறேன். நீ உன் முழு நம்பிக்கையுடன் அந்த இரவு நேரத்தில் என்னை அழைத்து அந்த வார்த்தையை சொல்லி வந்தால் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். உன் வாழ்வில் வறுமை, நோய், துன்பம், எதிரிகள் எதுவும் நிலைத்து நிற்காது. உன் பாதைகள் அனைத்தும் திறக்கும். உன் வாழ்க்கை வளமாகும். உன் மனம் அமைதியாகும். என் தங்கமே, உன் வாழ்க்கையை மாற்ற உன் முயற்சி மற்றும் என் அருள் சேர்ந்து ஒரு அதிசயத்தை உருவாக்கும். நீ அந்த இரவு நேரத்தை வீணாக்காதே. அந்த நேரம் உனக்கு கிடைத்த அரிய வரம். அந்த வரத்தை உன் வாழ்க்கையை உயர்த்த பயன்படுத்திக் கொள். உன் கனவுகளை உண்மையாக்கிக் கொள். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே.